அதனால்தான் அதற்குரிய சூழல் அமைந்தவுடன் தாய் பசுவை தேடி வரும் கன்றை போல வடிவு உன்னை தேடி வருகிறாள். இன்னும் சில நாட்களில் என்றும் போல் இங்கேயே வந்து விடுவாள் பார். அதற்கான தொடக்கம்தான் இது. மாமா, வா வடிவு. வடிவு, நீ எங்களை விட்டு சென்று எவ்வளவு நாட்களாகிவிட்டது. உன்னை பார்க்காமல் என் மனம் எப்படி தவித்துக் கொண்டிருந்தது தெரியுமா? நீ சென்ற சில நாட்கள் வரை நீ இந்த வீட்டில் தான் இருப்பது போன்ற ஒரு உணர்வு எனக்குள் இருந்து கொண்டுதான் இருந்தது. நீ பயிற்சி பெறும் கூடத்திற்கு சென்றவுடன் நீ வந்து இன்னும் ஆடத் தொடங்கவில்லையே என்ற எண்ணம் தோன்றும். ஆனால் அதற்கு நீ வாய்ப்பில்லை என்ற உண்மையும் உடனே புரியும். நீ எங்கு சென்றிருந்தாலும் அந்த பயிற்சியை மட்டும் தொடர்ந்து கொண்டிருப்பாய் என்ற நம்பிக்கை என் மனதில் எப்பொழுதும் நிறைந்திருக்கும். ஆமாம், அது சரிதான். நாள் தவறாமல் நான் என் பயிற்சியை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். அப்படி சொல். அதோடு நீ எதற்காக சென்றாயோ அந்த நோக்கமும் நிறைவேறிவிட்டது. உனக்கு நடன நிகழ்ச்சி தனியாக நடத்தும் வாய்ப்பும் கிடைத்துவிட்டது இல்லையா? ஆமாம், புதுக்கோட்டை கோயிலில் பெரிய அளவில் எனது நாட்டிய நிகழ்ச்சியை நடத்தப் போகிறார்கள். ஆகா வடிவு, இதை கேட்கும் போது என் மனதிற்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது தெரியுமா? வடிவு, இது ஒரு தொடக்கம்தான். இன்னும் தொடர்ந்து இது போன்ற நிகழ்ச்சிகள் நடக்கத்தான் போகின்றன. ஆமாம், அடுத்த நிகழ்ச்சிகள் கேட்டு வெவ்வேறு ஊர்களில் இருந்து வந்து ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள். அப்படித்தான் நடக்கும். நம்மை போன்ற நடன சாஸ்திர விதிகள் மாறாமல் பரதநாட்டியம் ஆட யார் இருக்கிறார்கள்? இது முதல் நிகழ்ச்சி என்பதால் முறைப்படி குருவிடம் ஆசீர்வாதம் பெற வந்திருக்கிறாயே, இதை நினைக்கும் போது என் மனம் பூரிக்கிறது. ஆமாம் வடிவு, என்னத்தான் மனத்தாங்கள் இருந்தாலும் என் அக்காவான குருவை நீ விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று நிரூபித்து விட்டாய். சுந்தரி, வடிவை ஆசீர்வாதம் செய். இல்லை மாமா, நான் சுந்தரியிடம் ஆசி பெற வரவில்லை. பிறகு சுந்தரி என்னை விட்டே, ஏன் கலை உலகை விட்டே வெகு தூரம் விலகிச் சென்று விட்டாள். அவளுக்கென்ன ஒரு வாழ்க்கையை அவள் தேடிக்கொண்டு விட்டாள். இந்த நிலையில் நான் ஏன் அவளிடம் ஆசி பெற வேண்டும்? சுந்தரிக்கு குரு நீங்கள் இருவரும் தானே. நீங்கள் தானே சுந்தரிக்கு நாட்டிய கலையை கற்றுக் கொடுத்தீர்கள். குருவுக்கும் குரு இங்கு இருக்கும் போது சுந்தரியிடம் ஆசி பெற வேண்டிய அவசியம் எனக்கொன்றுமில்லை. மாமா, அத்தை, நான் உங்களிடம் ஆசி பெறுவதற்கு தான் இந்த வீட்டிற்குள் வந்தேன். மாமா, எனக்கு சதங்கை கட்டி நாட்டிய பயிற்சியை தொடங்கிய குரு நீங்கள் தானே. நீங்கள் தானே எனக்கு முதல் குரு. அதனால் நீங்கள் எனக்கு ஆசி வழங்கினால் போதும். வடிவு, ஒரு பெண் நாட்டியம் கற்க தொடங்கும் பொழுது வயதிலும் அனுபவத்திலும் மூத்த ஒருவர் அவர் காலில் சதங்கையை கட்டிவிட வேண்டும் என்பது மரபு. அதை சதங்கை விழா என்று கொண்டாடுவது நமது மரபு. அதைத்தான் நானும் செய்தேன். ஆனால் தித்தித்தை என்று சொல்லி உனது நாட்டிய பயிற்சியை தொடங்கி வைத்தது சுந்தரி. இரவு பகல் என்று பாராமல் நீ விரும்பிய போதெல்லாம் அருகில் இருந்து அனைத்தையும் சொல்லி தந்தது சுந்தரி. அவளுடைய ஆசையை உனக்கு வேண்டாம் எனும்போது நான் மட்டும் எப்படி ஆசை வழங்க முடியும்? அப்படியானால் சுந்தரியிடம் முதலில் ஆசை பெற்றுக்கொள். அதன் பிறகு நாங்கள் ஆசை வழங்குகிறோம். சுந்தரியிடம் ஆசி பெற்றால்தான் உங்கள் ஆசி கிடைக்கும் என்றால் இதுவும் எனக்கு தேவையில்லை. என்னை பொறுத்தவரை அவள் இனி எனக்கு அக்காவும் இல்லை, குருவும் இல்லை. வருகிறேன். இல்லை, போகிறேன்.
கலங்காதே சுந்தரி. வடிவு நம்மிடம் ஆசை பெறத்தான் வந்தாள் என்று நினைத்தாயா? வேற என்ன? அதை ஒரு காரணமாக்கிக் கொண்டு எனக்கு தனி நிகழ்ச்சி கிடைத்து விட்டது பார் என்று நம்மிடம் பெருமை காட்டிக் கொள்வதற்கு அல்லவா வந்திருக்கிறாள். வடிவு ஏன் சுந்தரியிடம் இப்படி நடந்து கொள்கிறாள்? வேறென்ன, அம்பலக்காரருக்கு நிகராக தானும் ஒரு பெரு வாழ்வு வாழ வேண்டும் என்ற பேராசை. தனக்கு கிடைக்காதது சுந்தரிக்கு கிடைத்து விட்டதே என்பதால் ஏற்பட்ட பொறாமை. பேராசையும் பொறாமையும் அவளை ஆட்டி படைக்கிறது. அதனால் அவள் அப்படித்தான் இருப்பாள். ஆமை புகுந்த இல்லமும் பொறாமை புகுந்த உள்ளமும் அவ்வளவு எளிதில் அமைதி பெறாது. காலம்தான் அவளை மாற்ற வேண்டும். அதுவரை பொறுமையாக இரு சுந்தரி. வீரம்மா, நீயா? ஏன், பார்த்தால் தெரியவில்லையா? நீ எப்படி இங்கு வந்தாய்? அந்த வெள்ளைக்கார துரை அக்னியுவின் கடிதத்தோடு கோழிக்கோடு போகும் நீங்கள் நிச்சயம் இந்த சுரண்டைக்காடு வழியாகத்தான் போவீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் உங்களை தடுப்பதற்காக முன்னதாகவே இங்கு வந்து காத்திருக்கிறேன். வீரம்மாள், என்ன உளறுகிறாய்? நான் ஏன் கோழிக்கோட்டுக்கு போக வேண்டும்? இனிமேல் நீங்கள் எதையும் என்னிடமிருந்து மறைக்க முடியாது. உங்கள் அருமை நண்பர், உங்களைப் போலவே ஆங்கிலேயனுக்கு அறுவரடியாகிவிட்ட ஜமீன்தார் ஜம்புலிங்கம் உங்களை இரவில் சந்தித்து ஒரு மடலை கொடுத்து அதை கோழிக்கோடிலிருந்து தமிழகத்திற்கு வரும் கர்னல் வெல்ஷ் என்பவரிடம் சேர்க்க வேண்டும் என்று சொன்னதை நானும் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். நீ வீட்டிற்கு வராதே என்று எத்தனை முறை சொல்லி இருக்கிறேன். நீ இங்கு வந்து நான் உன்னிடம் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தால் வல்லத்தரையனுக்கு என் மீது சந்தேகம் ஏற்படாதா? ஓ, இனிமேல் தானா? அதுவும் நீ என்னோடு பேசிக் கொண்டிருப்பதை பார்த்துதான் எல்லோருக்கும் நீ வெள்ளையருக்கு சாதகமாக நடப்பவன் என்பது தெரிய வேண்டுமா? இதுதான் அந்த மடல். கர்னல் என்னை நம்பி கொடுத்து அனுப்பியதை உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன். இப்போது சொல், இதை யாரிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும்? கர்னல் அக்னியுவிற்கு சமமான ஒருவர் தான் இப்போது வட இந்தியாவில் இருந்து தமிழகத்திற்கு வரப்போகிறார். அவர் பெயர் கர்னல் வேல்ஸ். கர்னல் வேல்ஸ்? ஆமாம், அவரை சந்தித்துத்தான் இந்த மடலை தர வேண்டும். இப்பொழுது புரிகிறதா? ஓ, கணவனையே உளவு பார்க்கிறாயா? ஒரு வெள்ளையன் உளவு சொல்லி எழுதிய கடிதத்தை இன்னொரு வெள்ளையனுக்கு கொடுக்க போகும் நீங்கள் இப்படி ஒரு கேள்வியை என்னிடம் கேட்க தகுதி இல்லாதவர். இப்போது எதற்கு இங்கு வந்து வழிமறித்து நிற்கிறாய்? உங்களை போக விடாமல் தடுப்பதற்காக. என் செயல்களில் குறுக்கிட நீ யாரடி? உங்கள் மனைவி. ச்சே! மனைவி? மானங்கட்டவளே! மனைவி என்பவள் யார் தெரியுமா? கணவனே கண்கண்ட தெய்வம் என்று வாழ்பவள் தான் மனைவி. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்று ஏற்றுக்கொண்டு கணவன் என்ன செய்தாலும் கேள்வி கேட்காமல் இருப்பவள் தான் மனைவி. பத்தினிக்கு அழகு பதி சொல் கேட்பது மட்டும்தான். இதெல்லாம் உனக்கு தெரியுமா, தெரியாதா? இல்லை, இவையெல்லாம் உன்னை பொறுத்தவரை வெறும் அலங்கார வார்த்தைகள் தானா? நீங்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளுங்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை
மனைவியாக மட்டுமல்ல, இந்த மண்ணில் பிறந்த ஒரு தமிழச்சியாக, மானம் காக்க போராடும் மறவர் குலத்து பெண்ணாக உங்களை தடுக்க வேண்டியது என் கடமை. நான் என்ன செய்தால் உனக்கென்ன? நீ ஏன் என் பாதையில் குறுக்கிடுகிறாய்? உங்களால் எனக்கும் நான் பிறந்த குடும்பத்திற்கும் அவப்பெயர் ஏற்படாமல் காப்பாற்ற வேண்டுமே, அதற்காகத்தான். பிறந்த மண்ணிற்கு துரோகம் செய்யும் என் கணவனை இந்த உலகம் காலமெல்லாம் தேச துரோகி என்றும் காட்டிக் கொடுக்கும் கயவர் என்றும் தூற்றுமே. அந்த களங்கத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் குறுக்கிட்டு தடுக்கிறேன். உன்னால் என்னை தடுக்க முடியுமா? முயன்றவரை போராடுவேன். என்னால் இயன்றவரை என் கடமையை செய்வேன். ஓ, என்னை போக விடாமல் தடுப்பதுதான் உன் கடமையா? அப்படியானால் நான் என் கடமையை செய்கிறேன். அதை மீறிக்கொண்டு நீ எப்படி என்னை தடுக்கிறாய் என்று பார்க்கிறேன். வா. எங்கே அழைத்து செல்கிறீர்கள்? விடுங்கள். எங்கே அழைத்து செல்கிறீர்கள்? இப்பொழுது எப்படி என்னை தடுப்பாய்? கட்டிய மனைவியை இப்படி நடுக்காட்டில் கட்டி வைப்பதுதான் முறையா? கணவன் தன் வேலையை செய்ய விடாமல் தடுக்கும் மனைவியை மரத்தில் கட்டி வைப்பதில் தவறில்லை. வேண்டாம், இப்படி செய்யாதீர்கள். நான் எவ்வளவு நேரம் இப்படி இருக்க முடியும்? அவிழ்த்து விடுங்கள். நான் கோழிக்கோடு சென்று கர்னல் வெல்ஷை சந்தித்து இந்த மடலை அவரிடம் தந்துவிட்டு திரும்பி வரும் வரையில் நீ இப்படியே இரு. நானே வந்து உன்னை விடுவித்து அழைத்துச் செல்கிறேன். நில்லுங்கள். என் சொல்லை மீறி நீங்கள் செல்வீர்களே, ஆனால் நீங்கள் திரும்பி வரும் பொழுது இந்த மரத்தடியில் என் பிணத்தைத்தான் பார்ப்பீர்கள். மிகவும் நல்லதாக போய்விட்டது. என்னை பிடித்த தொல்லை இன்றோடு விட்டுவிடும். நீங்களும் ஒரு மனிதர் தானா? நல்ல கணவனாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, இந்த மண்ணில் பிறந்த நல்ல குடிமகனாகவாவது இருக்க கூடாதா? நீங்கள் இப்படிப்பட்ட இழிவான குணங்கள் கொண்டவர் என்பதை அப்போதே அறிந்ததால் தான் என் அம்மா உங்களுக்கு என்னை மனமுடித்து தர தீர்மானித்த போது வேண்டாம் என மறுத்தேன். என் அம்மா அதை கேட்காமல் இப்படி செய்து விட்டார். நாட்டை காட்டிக் கொடுக்கும் குணம் கொண்டு உங்களுக்கு மனைவியாக வாழ வேண்டும் என்று என் தலையெழுத்து இருந்திருக்கிறது. ஆமாமடி, நான் நாட்டை காட்டிக் கொடுப்பவன் தான். எனது நன்மைக்காக, நான் நினைத்த வாழ்வை பெறுவதற்காக எதை வேண்டுமானாலும் செய்வேன். என்னை நீ அல்ல, அந்த கடவுளே வந்தாலும் தடுக்க முடியாது. கடவுள் எல்லாம் வேண்டாம். இந்த கருத்தாதப்பனே போதும். நீ எப்படி இங்கு வந்தாய்? நீ பட்டமங்கலத்திலிருந்து புறப்படுவதற்கு முன்பே பாகநேரிக்கு உன்னை பற்றிய செய்தி வந்துவிட்டது. மறுகணமே உன்னை தடுப்பதற்காக குறுக்கு பாதையில் புகுந்து வந்த நான், எனக்கு முன்பே உன்னை தடுக்க உன் மனைவியே போராடி கொண்டிருப்பதை பார்த்தேன். இது என் தனிப்பட்ட விஷயம். நீ எதற்காக இங்கு வந்தாய்? வேறு எதற்காக? உன்னிடம் இருக்கும் அந்த அக்னியுவின் மடலை பெறுவதற்காகத்தான். அது உன்னால் முடியாது. நிச்சயம் நான் இந்த மடலை உன்னிடம் தரமாட்டேன். உன் அன்பு மனைவி அழுது புலம்பியும் கண்ணீர் விட்டு கதறியும் கூட மனதை மாற்றிக்கொள்ளாத நீ என் வேண்டுகோளையா ஏற்றுக்கொள்ளப் போகிறாய்? இருந்தாலும் முடிந்தவரை நயமாக கேட்டு பெற வேண்டியது என் கடமை. கர்னல் வெல்ஷுக்கு கொண்டு போகும் அந்த மடலை கொடுத்துவிடு. நீ நயமாக கேட்டாலும் சரி, பயமுறுத்தி கேட்டாலும் சரி, என்னிடமிருந்து உன்னால் இதை பெற முடியாது.
அப்படியானால் வேறு வழி இல்லை, போராடி பறித்துக் கொள்ள வேண்டியதுதான். வாடா வா. அன்று கர்னல் துரை முகாமிலேயே உனக்கும் உன் அண்ணன் வாளுக்கு வேலிக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுத்திருக்க வேண்டும். அன்று தப்பித்து விட்டீர்கள். இப்பொழுது எல்லாவற்றிற்கும் சேர்த்து வட்டியும் முதலுமாக பெற்றுக்கொள்வா. அவரிடமிருந்து மடலை பறியாதப்பா. ஒன்றும் செய்து விடாதே, விட்டு விடு. அக்கா, நமது இரு நாடுகளும் நட்போடு இருந்தபோது நீங்கள் என்னிடம் காட்டிய பாசம் இன்னும் எனக்கு நினைவிருக்கிறது. என்னையும் வைரமுத்தனையும் ஒன்றாகத்தானே பாவித்தீர்கள். அந்த அன்புக்கு கட்டுப்பட்டுதான் இப்போது உங்கள் கணவரை நான் விட்டுவிட்டு போகிறேன். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம். என்ன அதப்பா? இனியும் இவரது சுயரூபம் என்ன என்பது பட்டமங்கலத்து அம்பலக்காரருக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது. பட்டமங்கலத்தில் அம்பலக்காரரின் மாளிகையிலேயே அவருக்கு அருகிலேயே இப்படி ஒரு காட்டிக் கொடுக்கும் துரோகி இருப்பது பட்டமங்கலத்திற்கே அவமானம். இதை வல்லத்தரையரிடம் நான் சொல்லத்தான் போகிறேன். வேண்டாம் தம்பி, வேண்டாம். இப்படி ஒரு சம்பவம் நடந்ததையே இந்த இடத்தோடு மறந்துவிடு. என் தாலி நிலைப்பதற்காகவாவது என் வேண்டுகோளை ஏற்றுக்கொள். வல்லத்தரையனிடம் மட்டுமல்ல, வாளுக்கு வெளியிடமும் இங்கு நடந்த எதையும் சொல்லிவிடாதே. நான் இவரை எப்படியாவது திருத்தி பட்டமங்கலத்துக்கு பெருமை சேர்ப்பவராக மாற்றுகிறேன் தம்பி. எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் உங்கள் வேண்டுகோளை ஏற்றுக்கொள்கிறேன். உங்கள் கணவரை அழைத்துக் கொண்டு பட்டமங்கலத்திற்கு புறப்படுங்கள். நான் வருகிறேன்.